தற்பொழுது சிவகங்கை இளைஞர் அஜித்குமாரை போலீசார் தாக்கும் காட்சிகள் வெளியான நிலையில் இதுகுறித்து அவருடைய கருத்துக்களை பகிர்வதற்காக பாலமுருகன் PUCL தேசிய செயலாளர் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சார். சார், தற்பொழுது இளைஞர் அஜித்குமாரை போலீசார் தாக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. மடப்புரம் விசாரணை கைதி மரண வழக்கில் உயிரிழந்த அஜித்குமாரை போலீசார் தாக்கிய கொடூர காட்சிகள் வெளியாகியிருக்கு. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? அந்த காட்சி ரொம்ப கொடூரமாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தணும். பொதுவாக காவல் சித்திரவதைகள் என்பது இங்கே எழுதப்படாத விதியாக இருக்கிறது. எல்லா ஆட்சிகளிலும் காவல் சித்திரவதை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. காவலர்கள் தங்களுடைய பார்வையை, காவல்துறை தங்களுடைய பார்வையை மனித உரிமை சார்ந்தோ ஜனநாயகம் சார்ந்தோ சட்டத்தின் ஆட்சியிலோ தங்களுடைய பார்வையை அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. தொடர்ந்து அவர்கள் சித்திரவதை செய்வதை என்பதை ஒரு யுக்தியாக, ஒரு வழிவகையாக, தங்களுக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். கடந்த ஆட்சியில் நாம பார்த்தோம் என்று சொன்னால், அது தூத்துக்குடியில சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவங்கள் நாம சொல்றோம். இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இது போல இந்த திருபுவனம் சம்பவம் என்பதெல்லாம் பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. அப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறை என்ன செய்யறாங்கன்னா, சித்திரவதை செய்வதற்கென்று ஒரு டீம் வச்சிருக்காங்க. இந்த சித்திரவதை என்பது நாம அது கூடாது, சட்டவிரோதம் என்பதெல்லாம் சட்டங்கள் சொன்னாலும் கூட நடைமுறையில் சித்திரவதை செய்வதை தங்களுடைய வாடிக்கையாக வைத்திருக்கின்ற ஒரு அமைப்பாக இது இருக்கிறது. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்பெஷல் டீம் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தொடர்ந்து இந்த மாதிரியான கைகால்களை உடைப்பது, ஏதாவது ஒரு சென்சிட்டிவ் வழக்கு என்றால் கைகளை உடைத்து கால்களை உடைத்து நீதிமன்றத்தில் பாத்ரூமில் வழக்கில் இருந்து விட்டார் என்று சொல்லி சாதாரணமா வழக்குகளை அவர்கள் டிமாண்ட் செய்கிறார்கள். அப்போ சித்திரவதையை ரொம்ப நார்மலைஸ் செய்கின்ற ஒரு போக்கு என்பது கடந்த காலங்களில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. இது ஒரு மனித உரிமை ஆர்வலர்கள் மட்டும் குரல் எழுப்பக்கூடிய பிரச்சனை இல்லை, பொது சமூகம் குரல் எழுப்ப வேண்டிய ஒரு பிரச்சனை என்று நான் கருதுகிறேன். என்ன காரணம்னா, இன்னைக்கு இந்த சித்திரவதையால் பாதிக்கப்படுபவர்கள் யார் என்றால் பெரும்பாலான ஆட்கள், அஜித்குமார் உள்ளிட்ட பெரும்பாலானவர்கள் யார் என்று சார் இணைப்பில் தான் இருக்கீங்க சார், தொடர்ந்து உங்க கருத்துக்களை யார் என்று கேட்டால் அவர்கள் எல்லாமே ரொம்ப ஒரு பின்தங்கிய, ஒரு பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக பின்தங்கிய பின்புலத்திலிருந்து வந்த மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான மக்கள் மீதுதான் இந்த மாதிரியான கொடூர தாக்குதல்கள் என்பது கூடுதலாக நடக்கும். பாத்தீங்கன்னா ரொம்ப பலம் உள்ளவனோ அரசியல் பலம் உள்ளவர்களையோ யாரும் லாக்கப்ல அடிச்சு கொள்றதில்லை. அப்போ கேட்பதற்கு யாரும் இல்லை என்பது சித்திரவதைகளை கூடுதலாக செய்வதற்கான வழிவகைகளாக அது இருக்கு. தங்களை எதுவும் செய்துவிட மாட்டார்கள், தங்கள் மீது சட்டம் பாயாது, தங்களை பாதுகாப்பதற்கு உயரதிகாரிகள் இருப்பார்கள் என்ற மனநிலை என்பது இந்த சித்திரவதை செய்கின்ற காவலர்கள் கொடுக்கப்பட்டு இந்த ஸ்பெஷல் டீமுடைய வேலையை சித்திரவதை செய்கின்றனர். இன்னும் கூடுதலாக இன்னும் சொல்லணும்னா, ஒவ்வொரு காவல்துறையும் பல இடங்களில் சித்திரவதை செய்வதற்கென்று பல சித்திரவதை செய்கின்ற இடங்களை வைத்திருக்கிறார்கள். கைவிடப்பட்ட, அதாவது யாரும் பயன்படுத்தாத கல்யாண மண்டபங்கள், அதிகம் பேர் பயன்படுத்தாத லாட்ஜுகள், அல்லது கைவிடப்பட்ட கட்டடங்கள், காவல் நிலையத்திலேயே வேறு தெரியாத இவர்களே ஒரு தனியான ஒரு இடங்களை எல்லாம் எடுத்து வைத்து சித்திரவதை செய்வதற்கென்றே சில இடங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கள். ஒரு கஸ்டோடியல் டெத் என்பது நமக்கு ஒரு வேக்கப் கால். இந்த மாதிரியான பொது சமூகத்துல எளிய மக்கள் மீது இப்படி சித்திரவதைகள் தடுப்பதற்கு முன்வர வேண்டும். இதுல தயவுதாட்சியமே கிடையாது. ஒரு அரசாங்கம் என்பது இது போன்ற சித்திரவதை செய்கின்ற போலீஸ்காரர்களை பாதுகாப்பது என்பது அரசாங்கத்தின் வேலை என்ன. நல்வாய்ப்பாக இந்த அரசாங்கம் என்பது ஒரு 5 பேர்களை கைது செய்திருக்கிறது. அந்த 5 பேர் மட்டுமல்ல, இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த போலீஸ்காரர்களை சித்திரவதை செய்வதற்கு கூறிய உயரதிகாரிகள் இருக்கிறாங்க. இந்த உயரதிகாரிகளும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படவில்லை. நீங்க இதுல சாட்சிகள் என்பது மிக முக்கியமான விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். எல்லாம் ஏனோ தானோ என்று போட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அநீதி இழைக்கப்படாது. உடனடியாக அந்த அஜித்குமாரினுடைய குடும்பத்திற்கு இழப்பீடுகள் வழங்கப்பட வேண்டும். தமிழகத்தில் இது போன்ற சித்திரவதைகள் எங்கும் நடக்காது என்பதை ஒரு அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும். அப்படி இல்லாட்டினா ஒரு சித்திரவதை நடக்கும்போது, ஒரு லாக்அப் டெத் நடக்கும்போது நாம் எல்லோரும் பேசுகிறோம், அது அடுத்த நாளே அதை அங்கே தொடர்ச்சி மீண்டும் சித்திரவதைகளை செய்வதும் கொடூரமாக கைகால்களை உடைப்பதும் வாடிக்கையாக. எனவே இது ஒரு பொது சமூகத்தின் முன்னில் உள்ள ஒரு மிகப்பெரிய சவால்.
எல்லாரும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நின்று இந்த காவல் வன்முறைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். அரசாங்கம் இந்த காவல் வன்முறையை தடுப்பதற்கு முன்வர வேண்டும். ஏற்கனவே சைலேந்திர பாபு அவர்கள் டிஜிபியாக இருந்த பொழுது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் என்று சொல்லி ஒன்றை வந்து காவல்துறைக்கு அனுப்பியிருக்கிறார். காவல் நிலையத்தில் எப்படி காவலர்கள் கண்ணியமாக நடந்து சித்திரவதைகளை எப்படி தடுப்பது என்றெல்லாம் அனுப்பியிருக்கிறார். ஆனால் அதை எந்த போலீஸ்காரர்களும் கடைபிடிப்பதில்லை. இதுதான் ரொம்ப யதார்த்தமாக இருக்கிறது. இவற்றை எல்லாம் நாம் தடுக்க முன்வர வேண்டும். அதாவது வந்து சட்டவிரோத காவல் என்பதுதான் சித்திரவதை செய்வதற்கு அடிப்படையாக இருக்கிறது. சட்டவிரோத காவல் என்பது தடுக்கப்பட வேண்டும். சித்திரவதை செய்வது என்பது ஒரு கொடூர குற்றம் என்பதற்கு எதிராக என்ற புரிதலோடு உடனடியாக இது போன்ற ஆட்கள் மீது கடும் சட்டங்கள் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இணைப்பில் வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.